Don't flirt with him. I'm not going to Treat me like what teeth. Don't get me ஹாய் கைஸ், திஸ் இஸ் மிஸ் ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா அடலசன்ட் சீரீஸோட 3rd எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2nd எபிசோட்லேருந்து ஒரு 7 month ஆஃப்டர் நடக்கிற இன்சிடென்ட் தான் 3rd எபிசோட். 3rd எபிசோட் ஃபுல்லாமே ஒரே ரூமில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாமிக்கும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் 3rd எபிசோட் ஃபுல்லாமே இருக்கும். 2nd எபிசோட் எண்டுக்கு அப்புறமே அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்காது. ஸோ ஜாமியை வந்து அவங்க அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அங்கேயே வந்து விட்டுருவாங்க. 7 மாதம் வந்து ஜாமி அங்கேயே இருந்திருப்பான். 7 மாதம் அவன் அங்கே இருந்தனால அவனோட மென்டல் ஸ்டேட் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு தான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக மொத்தம் 2 சைக்காட்ரிஸ்ட் வந்திருப்பாங்க. இந்த எபிசோடு வந்து பெருசாக லீட் எடுத்து அப்படி போகிற மாதிரி எதுவும் இருக்காது. வெறும் ஒரு ரூமில் நடக்கிற இன்ட்ரகேஷன் சீன்ஸ் மட்டும்தான். பட் மேக்கிங் வந்து சூப்பராக இருந்திருக்கும். 3rd எபிசோட் பார்க்குற நமக்கு 3rd எபிசோடில் இருந்த ஜாமியா ஃபஸ்ட் 2 எபிசோடில் இருந்தவன்னு சொல்லிட்டு நமக்கே ஷாக்காக இருக்கும். முன்னாடி இருந்த ஜாமி வந்து ஒரு மாதிரி அழுமுஞ்சியா நான் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்த சுபாவமாக இருந்துக்கிட்டு இருப்பான். அப்படி சாதுவாக இருந்த ஜாமி அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவாக மாறி இருப்பான். அப்படி சேஞ்ச் ஓவரான ஜாமி என்னென்ன பேசியிருக்கான்றது தான் 3rd எபிசோட் ஃபுல்லாகவே இருக்கும். ஜாமியை பார்க்குறதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்திருப்பாங்க. அவங்க வந்து 5th செஷனாக வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஜாமியோட மென்டல் ஸ்டேட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி கொஸ்டின்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. பட் ஜாமி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாக தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். போக போக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாமே ஜாமியை பற்றி இருக்காது. உங்கள் அப்பாவை பற்றி சொல்லு, உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லு, உங்கள் அப்பா வந்து உங்கள் அக்காட்ட வந்து எப்படி நடந்துக்குருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி கேட்காம இவனோட சரௌண்டிங்ஸில் இருக்க மேல்ஸை பற்றி கேட்டுக்கு இருந்திருப்பாங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து ஒரு சாண்ட்விச்சும் ஒரு ஹாட் சாக்லேட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. நான் இதை குடிச்சிக்கலாமான்னு கேட்டிருப்பான், நான் இதை சாப்பிட்லாமான்னு கேட்டிருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ரொம்ப கோவமாகி அந்த ஹாட் சாக்லேட் அடித்து கீழே தள்ளி விட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்கிடுவான். உடனே அங்கேருந்து கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து அங்கேருந்து கிளம்பி வெளியே போவாங்க. அந்த காரிடாரில் இருந்து பார்ப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிருங்க அவங்களுக்கே. ப்ரீவியஸாக வந்த 4 செஷனில் வந்து இந்த மாதிரி ஜாமி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ அடுத்த 5வது செஷனில் வந்த ஜாமி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு மேபி அவங்க ஷாக்காக இருக்கலாம், தெரில. அதுக்கு நான் என்ன பண்ணு, சாம்பார் ஊற்றணுமா? அந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 13 வயசு பையன் நார்மலான ஒரு லைஃப்பில் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ப்ரிசனில் இருந்தால் அவனோட மைண்ட் எந்தெந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத வந்து கண்ணெதிராக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க வெளியே போய் ஷாக்கான ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க ஒரு அடல்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அப்புறம் ஒவ்வொருக்கா ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. இதுதான் நான் வந்து உன்னை மீட் பண்ணுற கடைசி செஷனு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாமிக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. இதான் லாஸ்ட் செஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறது பிடிக்கலையா, என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அங்கேருந்து வெளியே ஒருத்தர் வருவார், வந்து ஜாமியை கூப்பிட்டு போயிடுவார். அவன் வந்து அந்த டோரை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வெளியே போயிடுவான். திருப்பி அந்த சைக்கியாட்ரிஸ்ட் வந்து தனியாக ரூமில் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் அவன் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. மேபி எனக்கு இப்படி கன்வே ஆச்சு, இவன் வந்து அந்த மர்டர் வந்து கமிட் பண்ணியிருக்கானோ இல்லையோ தெரில. பட் இப்போ இருக்க ஜாமி வந்து வெளியே போனான்னா அவனால் நார்மலான ஒரு லைஃப் வந்து வாழ முடியுமா தெரில. ஏன்னா அவன் வந்து மென்டலாக வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தெரில. லாஸ்ட்டில் வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதோட 3rd எபிசோடு வந்து எண்ட் ஆகும். 3rd எபிசோட் ஃபுல்லாக நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையனோட சில ஏஜில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். பட் அது பண்ணாமல் மிஸ்கைடாக போய் இல்லை தெரியாத விதமாக ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அதோட லீடு வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது தான் இந்த 3rd எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. ஓவரால் இந்த 3rd எபிசோட் வந்து ஜாமியோட ஷோல்டர்லேருந்து சூப்பராக கொண்டு போயிருப்பான். இதில் இன்னும் ஒரு எபிசோடு வந்து பெண்டிங் இருக்குது. 4th எபிசோடை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். ஃப்ரீயாக இருக்கப்போ அந்த ஃபைட் கிளப் மூவியை மட்டும் பார்த்துருங்க.